வத்தலக்குண்டு நகரில் மகாத்மா காந்திஜியின் சிந்தனை விளக்க நடைபயணம் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நடைபெற்றது. திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் வத்தலக்குண்டு வட்டாரம் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வத்தலக்குண்டு நகர தலைவர் அஜிஸ் தலைமையில் வத்தலக்குண்டு கிழக்கு வட்டார தலைவர் காமாட்சி, மேற்கு வட்டார தலைவர் குமரேசன் ஆகியோர் முன்னிலையிலும் மகாத்மா காந்திஜி முன்னாள் பாரத பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி பிறந்த நாளை முன்னிட்டும் பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு நாளை முன்னிட்டும் மகாத்மா காந்திஜியின் சிந்தனை விளக்க நடைபயணம் நடைபெற்றது. நடைபயணத்தை திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தலைவர் அப்துல் கனி ராஜா சிறப்புரை நிகழ்த்தி கொடியசைத்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர்கள் ராஜாங்கம், அப்துல் அஜீஸ், துரைசேகரன், மகிழா காங்கிரஸ் மாநில செயலாளர் ஸ்டெல்லா, மூத்த காங்கிரஸ் பிரமுகர் பாபு என்ற லியாக்கத் அலி, மாவட்ட பொறியாளர் அணித்தலைவர் சித்திக், மாவட்ட மாணவர் அணி தலைவர் நவாஸ், மாவட்ட இளைஞரணி தலைவர் கௌரிநாத், மாவட்ட இளைஞர் அணி துணைத் தலைவர் இத்ரீஸ், மாவட்ட பொதுச் செயலாளர் கதலி நரசிங்க பெருமாள், மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் சின்னச்சாமி, வட்டாரத் தலைவர்கள் நிலக்கோட்டை கோகுல்நாத், நத்தம் தெற்கு செல்வம், நத்தம் வடக்கு ராஜ்கபூர், சாணார்பட்டி வடக்கு ராமகிருஷ்ணன், ரெட்டியார் சத்திரம் தெற்கு முருகானந்தம், வடக்கு முருகேசன், நகரத் தலைவர்கள் பட்டிவீரன்பட்டி பிரசன்னா, நிலக்கோட்டை நடராஜன், நத்தம் முகமது அலி, வட்டார துணைத் தலைவர்கள் அன்பு சிவம், நாகேந்திரன், சுதாகர், நகரச் செயலாளர் முகமது ரபீக், சிவபெருமாள், செல்வராஜ், மூத்த காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் நகரத் தலைவருமான அக்கீம், நகரத் துணைத் தலைவர் முஜிபுர் ரஹ்மான், நகரப் பொருளாளர் ராஜா ஆகிய கலந்து கொண்டு காந்திஜியின் பொன்மொழிகள் குறித்த துண்டு பிரசுரம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. பின்பு வத்தலக்குண்டு பேருந்து நிலையம் முன்பாக மகாத்மா காந்திஜியின் திருவுருவப் படத்திற்கு மாவட்ட தலைவர் அப்துல் கனி ராஜா மாலை அணிவித்தார். கிழக்கு வட்டார தலைவர் காமாட்சி நல்லிணக்க உறுதிமொழியை வாசித்தார். ஊடகப் பிரிவு வட்டார தலைவர் ஜான் ரவீந்தர், வட்டார பொருளாளர் சாகுல் ஹமீது நன்றியுரை நிகழ்த்தினார்கள்.